அப்போ ஒருவருக்கு ஒரு லட்சியம் உண்டு. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நீதிபதி ஆகணும், தொழிலதிபராக ஆகணும். அப்போ உங்களுடைய இந்த வளர்ச்சி என்பது, நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் 10 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், அப்படிதானே? அப்போ 10 பேருக்கு நேரடியாக நீங்கள் வேலை வாய்ப்பை வழங்குகின்ற பொழுது மறைமுகமாக 100 குடும்பங்களை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள். வெளிப்படையாக 10 அப்படின்னா ஒரு குடும்பத்தில் 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. அப்போ நேரடியாக நீங்கள் வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்று நீங்கள் தொழில் முனைவோராக, நீங்கள் தொழில் அதிபராக, நீங்கள் வாழ்க்கையில் இலக்கை அடைந்தால் நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். 10 குடும்பங்கள் நேரடியாக 10 நபர்கள் உங்களின் மூலமாக பயன்பெற்றால் மறைமுகமாக உங்களின் மூலமாக 100 நபர்கள் அங்கே பயன்பெறுகிறார்கள். இதுதான் உங்களுடைய பங்களிப்பாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பங்களிப்பு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்போ படித்து நீங்கள் டாக்டர் ஆகிறீங்க, அப்போ இந்த சமுதாய மக்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும்.